சென்னை ஈக்காட்டுத்தாங்கலில் சாலையோரம் படுத்திருந்தவர்கள் மீது ஆசிட் வீசப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈக்காட்டுத்தாங்கல் மெட்ரோ ரயில் நிலைய வாசலில் சாலையோரமாக சிலர் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கே வந்த ஒருவர் பெண் ஒருவர் மீது ஆசிட் பாட்டிலை வீசிவிட்டு தப்பி ஓடினார். ஆசிட் பாட்டில் உடைந்து அதிலிருந்து திரவம் தெறித்ததில் 2 பெண்கள் மற்றும் ஒரு சிறுமி உட்பட சிலர் காயமடைந்தனர். தோளில் பாதிப்பு ஏற்பட்ட 5 வயது சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். குற்ற வழக்கு ஒன்றில் சிறைக்கு சென்றுவிட்டு ஜாமீனில் வெளியே வந்த ராஜா என்ற நபர்தான் ஆசிட் வீச்சு சம்பவத்திற்கு காரணம் என்று போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சாலையில் படுத்திருந்த பெண் ஒருவருக்கும் ராஜாவுக்கும் ஏற்கனவே முன்பகை இருந்ததாகவும் அதனால்தான் அந்த ஆசிட் தாக்குதல் சம்பவம் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் உதகை ரோஜா கண்காட்சி மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள ரோஜா பூங்காவில் கடந்த 10ஆம் தேதி 19வது ரோஜா கண்காட்சி தொடங்கியது. 1 லட்சத்திற்கும் அதிகமான மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருந்த வனவிலங்குகளின் வடிவங்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தன. கண்களுக்கு விருந்து படைத்த ரோஜா கண்காட்சியை காண நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்தனர். இங்க நிறைய ரோஸ்லே கிராஃப்ட்லாம் நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க. புறா, யானை அந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க. ஃப்ளவர்ஸும் ஒன்னொன்னு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸா இருக்கு. நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி வைக்கும்போது ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கு. ரொம்ப அந்த வியூஸ் வந்து பார்க்கும்போது இன்னும் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸாக இருக்குது. சென்னையிலேருந்து நாங்கள் அங்கேருந்து இங்கே வரும்போது எங்களுக்கு வந்து ஒரு புது விதமாக ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸாகவும் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையுடன் ரோஜா கண்காட்சி நிறைவடைய இருந்த நிலையில் வரும் 22ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது. உதகை ரோஜா கண்காட்சியை இதுவரை 70,000த்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளனர். இந்தியாவில் 20 கோடி மக்கள் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல் ஐசிஎம்ஆரின் ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்தியாவில் பாதிக்கும் மிகப்பெரிய சுகாதார பிரச்சினைகளில் ஒன்றாக உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறது. உயர் ரத்த அழுத்த பாதிப்பு மற்றும் அதன் சிகிச்சை குறித்து ஐசிஎம்ஆர் ஆய்வு மேற்கொண்டது. இந்த ஆய்வின் முடிவில் 20 கோடி மக்கள் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 2% மக்கள் மட்டுமே முறையாக சிகிச்சை பெற்று ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருப்பதும் தெரியவந்துள்ளது. உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்க ஒரு நாளுக்கு 5 கிராம் உப்பு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் ஐசிஎம்ஆர் அறிவுறுத்தியுள்ளது. பதப்படுத்தப்பட்ட உணவை தவிர்ப்பதுடன் பேக்கரி உணவை குறைவாக எடுத்துக்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல காஃபினேட் உள்ள குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும் எனவும் வாரத்திற்கு 150 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்றும் ஐசிஎம்ஆர் அறிவுறுத்தியுள்ளது. நடிகர் அஜித்குமார் நடிப்பில் உருவாகி வரும் குட் பேட் அக்லி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்பட்டு படம் 2025 பொங்கலுக்கு வெளியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அஜித்தின் 63வது படமாக குட் பேட் அக்லி தயாராகி வருகிறது. இந்த படத்தின் தலைப்பு குறித்த அறிவிப்பு கடந்த மார்ச் மாதம் வெளியானது. இப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குகிறார். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் தேவிஸ்ரீ பிரசாத் படத்துக்கு இசையமைக்கிறார். இந்நிலையில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குழுவினர் வெளியிட்டிருக்கின்றனர். இந்த படத்தில் 3 வேடங்களில் அஜித் நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2025 பொங்கலுக்கு இந்த படம் வெளியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் வந்த பின்னர் பாஜக தலைவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். டெல்லியில் 6ஆம் கட்ட தேர்தலில் மே 25ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் தெற்கு டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தை நிறுத்த வேண்டுமென பிரதமர் நினைப்பதாகவும் ஆனால் ஒருபோதும் அந்த திட்டத்தை கைவிட மாட்டோம் எனவும் கெஜ்ரிவால் தெரிவித்தார். ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு தான் சிறைக்கு செல்வேன் என பாஜக தலைவர்கள் கூறி வருவதை சுட்டிக்காட்டிய அவர், இந்தியா கூட்டணிக்காக மக்கள் வாக்களித்தால் தான் சிறைக்கு செல்ல மாட்டேன் என குறிப்பிட்டார். தலைவர்களை சிறையில் அடைக்கும் வேலையை மட்டுமே பாஜக செய்வதாக குறிப்பிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால், தேர்தலுக்கு பிறகு பாஜக தலைவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்றார். பாஜக மீது மக்கள் வெறுப்பில் இருப்பதாகவும் அதனால் கண்டிப்பாக ஆட்சியை இழக்கும் எனவும் அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பிட்டார். IPL போட்டிக்கிடையே மும்பை அணியின் முன்னாள் வீரர் அபிஷேக் நாயருடன் பேசியது தொடர்பான வீடியோவை தான் எச்சரித்த பிறகு பதிவு செய்து ஒளிபரப்பியதற்கு ரோஹித் சர்மா கண்டனம் தெரிவித்துள்ளார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் மும்பை அணிகளுக்கிடையே ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியின் போது கொல்கத்தா அணியின் துணை பயிற்சியாளரும் மும்பை அணியின் முன்னாள் வீரருமான அபிஷேக் நாயருடன் ரோஹித் சர்மா நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார். மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டதால் அணியிலிருந்து விலகுவது தொடர்பாக ரோஹித் பேசியதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் அபிஷேக் நாயர் உடனான உரையாடலை வீடியோ பதிவு செய்ய வேண்டாம் என்று தான் கேட்டுக்கொண்டதாகவும் அதனையும் மீறி ஒளிபரப்பு நிறுவனம் பதிவு செய்ததுடன் அதனை வெளியிட்டதாக ரோஹித் சர்மா அதிருப்தி தெரிவித்துள்ளார்.
மைதானத்தில் வீரர்களின் ஒவ்வொரு தனிப்பட்ட உரையாடல் மற்றும் நகர்வுகள் பதிவு செய்யப்படுவது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் வீரர்களின் வாழ்க்கை மிகவும் ஊடுருவக்கூடியதாகிவிட்டது என வேதனை தெரிவித்துள்ள ரோஹித் சர்மா, தான் கூறியதையும் மீறி தனது உரையாடல் ஒளிபரப்பானது தனி உரிமையை மீறுவதாகும் என்று காட்டமாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.